இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதில் 40வது வசனம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை படித்தவுடன் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அவர் மீது பொய்யா கேஸ் போட்டு அவரை அவர் தான் பண்ணினார் மாதிரி காசெல்லாம் கொடுத்து எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு 3-4 வருஷம் வாய்தான்னு போய் அலைஞ்சு அவரோட வாழ்க்கையே நின்று போயிருந்துச்சு. அவங்க மனைவிக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அன்னன்னைக்கு சாப்பிட்டு அன்னன்னைக்கு இது பண்ணுகிறது தான். ஆனால் அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், அவங்கள அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், ஏன்னா அவங்க அந்த மனுஷன் மேலே பொறாமைப்பட்டு அந்த மனுஷனை அழிக்கணும்னு நினச்சி அந்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக எழுப்பினாங்க. ஆனால் அந்த குடும்பம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற குடும்பம், இப்போதும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த போலீஸ்காரன் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு அளவுக்கு மீறி போய் அவர் ரொம்ப கொன்றலாம் அந்த அளவுக்குலாம் போகிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு கிடைக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு எல்கே வரைக்கும் எல்லாத்தையும் வைப்பார். டிரான்ஸ்ஃபர் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் வெறி பிடிச்ச அந்த போலீஸ்காரன் என்ன தெரியல, ஆண்டோடைய பிள்ளைங்கனாலே அவருக்கு வெறுப்பான். மறுபடியும் அதே ஊருக்கு அந்த மனுஷனை அடிக்கணும்னு நினச்சி அவர் மீது பொய்யா வழக்க போட்டு அவர் அடிச்சிடணும்னு நினச்சி கேஸ் போடுறதுக்காக போயிருக்காரு. அந்த போகிற வழியிலே அவருக்கு ஹார்ட் அட்டாக் அவர் இறந்து அவர் குடும்பம் இப்போ நடுத்தரவுக்கு நிற்கிது. அந்த மனுஷன் இருந்துச்சு, அவங்க பிள்ளையா இருக்காங்க. சரி, இந்த மனுஷன் இவ்வளோ கேடு செய்யறதுக்கு அந்த ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, அவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? ஐயோ, அதை பார்த்து நான் வேதனைப்பட்டேன். அதாவது கேஸ் ஹியரிங் வரப்போது எல்லாத்தையும் அவங்க பார்த்து, ஏன்னா அவங்க சைடு பேக்ரவுண்டு பெருசு, வேலை பார்க்குற இடம் எல்லாமே பேக்ரவுண்ட் பெருசு. இவங்களுக்கு ஆண்டவர் தான் தஞ்சம், வேற யாருமே தஞ்சம் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே கெஞ்சி, எனக்கு தயவுசெய்து கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, எனக்கு வக்கீல்கிட்ட பார்க்க கூட காசு இல்லை, தயவுசெய்து கெஞ்சிக்க, நீ எவ்வளவோ சொன்னா கூட உன்னை பார்த்தாலும் எனக்கு அழிக்கணும் போல. அந்த ஊரை அவங்கள அந்த ஊர்லேயே அவனை ஒதுக்கி வைக்கணும், அந்த ஊரே அவனை அழிஞ்சு போகணும்னு நினச்சி அந்த ஊர்ல இருந்து அவங்க இல்லாமல் ஆகணும்னு சொல்லி ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு. கடைசியாக கேஸ் ஹியரிங் வரும்பொழுது அவன் தங்கச்சி ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. போனவன் அதே இடத்துல செத்து போயிட்டா. மலையிலேருந்து 2 பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. எதுக்கு செத்தாங்க, ஏன் செத்தாங்க இன்னும் தெரியலை. அவங்க அம்மா அப்பாவுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் 2 பேத்துக்கு ஒரே நாளில் அப்படி அவங்க டக்குன்னு அடிக்காரு. அதுக்கப்புறம் அவங்க உடந்தையாக இருந்த 4 பேருடைய மனைவிக்கும் கேன்சர் வந்துட்டுது. இவனை குடிக்கு அடிமையாகி தான் சொந்த பிள்ளைகளை அடித்து கொண்டு போட்டாங்க. யார் அவங்களுக்கு விரோதமாக எழுந்தாங்களோ அந்த ஹியரிங் வர்றதுக்கு முன்பு அந்த 5 பேர் சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேஸ் மேலே போட்டு ஆண்டவர் அப்படியே அழிச்சு போட்டார். இன்ன வரைக்கும் அவங்க வெளியே வரலை. அவங்களுடைய வாழ்க்கையை அழிந்து போய்விட்டது. உங்களுக்கு விரோதமாக கேஸ் போட்டிருக்காங்களா? உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக நிற்கிறாங்களா? உங்களை அழிக்கணும்னு சொல்லி உங்களை எத்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். பிரதர், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். சகோதரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்ய போறார். நான் உனக்கு உதவி செய்து உன்னை விடுவித்து உன்னை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வாக்கு பண்ணுகிறார். இட பிரச்சனையில கஷ்டப்படுறீங்களா? கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறீங்களா? உங்களால் தாங்க முடியாத வேதனையில இருக்கீங்களா? இல்லைன்னா பொய்யா வழக்கு போட்டாங்களா? எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை விடுவிக்க போறேன், உனக்கு நான் நன்மை செய்ய போறேன், நான் உனக்கு உதவி செய்ய போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எப்படி அந்த மனுஷனுக்கு நான் உதவி செய்யணும்? அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் குடும்பமாக உட்காந்து அழுவாங்களா? எங்களுக்கு யாருமே இல்லை, பணம் கூட இல்லை, காசு கூட இல்லை. வக்கீல பார்க்க ஒரு தடவை 500 1000 கொடுக்கணும், அது கூட காசு இல்லைன்னு சொல்லி அழுதாங்களாம். ஆனால் ஆண்டவர் அவங்க செய்ததற்கு திரும்ப அவங்க மன்னிச்சுட்டாங்க. எங்களுக்கு கேஸை வாபஸ் வாங்க மட்டும் செய்யுங்க ஆண்டோனே, கேஸை வாபஸ் வாங்க மட்டும் செய்யுங்க ஆண்டோனே. எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் இதை தான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கு அழிஞ்சு போவாமா, துன்மார்க்குத்தனம் பண்ணிக்கிட்டு நீதியாக வாழ்கிறவன் என்னைக்கு வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியலை பண்ணுங்க. ஆண்டவர் ஒரே நாள் ஹியரிங் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்பு அத்தனை அழிச்சு போட்டார், அவங்க குடும்பத்தை அழிச்சு போட்டார். இப்போ இவங்கள ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு குடும்பமே இல்லை, அதனால சிறைச்சாலையிலே இருக்காங்க. வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகிட்ட என்னைக்குமே மோதக்கூடாது. நீ மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார். ஜாக்கிரதையா இருக்கணும்.
உலகத்தை அவங்களை பார்த்து தூஷிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் நேரம் உண்டு, ஒரு அளவு உண்டு. அதற்கு மீதி எழும்பும் பொழுது தேவன் பட்டயத்தை உரிகிறார். அதனால நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம ஆண்டு பிரியமா இருக்கணும். நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஆண்டு அர்த்தம் செய்வாங்க நம்ம இருக்கக்கூடாது. உண்மை உத்தவமா இருக்கும்போது ஆண்டு அவைகளா செய்வான் பார்ப்போம்னு சொல்லி நமக்காக ஆண்டு வைராக்கியப்பட்டு எழும்புவார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை நாம் தேவன் நமக்கு அளிப்பார். அதனால நம்ம ஜெபிக்கணும். நம்ம நல்ல கிரியை ஆண்டவருக்காக செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? நாம் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவனே எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுவின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவனே, யார் யார் எங்கள் குடும்பத்தில் வேதனையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கடன் பிரச்சனை தாங்க முடியலை, இட பிரச்சனை தாங்க முடியலை, குடும்பத்தில் வியாதியின் கொடுமை தாங்க முடியலை, ஐயோ பிசாசங்களை மாட்டி உதைக்கிறானேன்னு சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு உங்களுடைய பாதத்தை நோக்கி மன்றாடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவரே நீர் எனக்கு கொடுத்த அத்திகாரத்தின் பேரில் நான் வந்து நின்று ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அத்திகாரமுள்ள நாமத்தில் அந்த பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வத்துடைய ஆளுகை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிமையை மேன்மைப்படுத்தி நிறுத்துகிறான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க ஏசப்பா, சகாயம் பண்ணுங்க ஏசப்பா, உயர்த்தி நிறுத்தினாங்க. நம்மை நாள் முடி சொல்லுங்க. அந்த பிள்ளைகளை உதவி செய்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார் யார் ஏக்கத்தோடு வேதனையோடு இருக்காங்க அவங்களுடைய வேதனையெல்லாம் மாறட்டும், துக்கம் மாறட்டும், துயரம் மாறட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. நன்மையின் கேடகத்தாக அந்த பிள்ளைகளை மூடிக்கொண்டு காத்துக்கொண்டு விளையாடுங்க. காரணமாய் பாதுகாத்துக்கொள்ளும், கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. நன்மை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கருமையான தேவஜனமே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவங்களை விடுவிப்பார். தீங்கு நாளில் அவரே உங்களுக்கு அரணாயிருப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான். நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருந்துருங்க. மற்றது ஆண்டவர் பார்த்துக்கலாம். ஆண்டவருக்கு எப்போ என்ன செய்யணும், எவ்வளவு தீங்குக்கு எவ்வளவு உங்களுக்கு தீங்கு செய்யறாங்களோ அதே தீங்கு அவர்களுக்கு ஆண்டவர் செய்ய, ஆண்டவர் நியாயம் செய்ய, நியாயம் தீர்க்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நியாயம் செய்வார். உங்களுக்குரியதை ஆண்டவர் உங்க கையில கொடுத்து, நானும் தேவன், நானும் மீட்ப வல்லவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று செய்யத்தக்க அளவுக்கு அற்புதம் செய்வார். சொந்த போகாதீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.